எக்ஸைஸ் 3.7ல 2.1 சம்மு. இப்போ இதை ஃபேக்டர்ஸாக மாற்றி நம்ம ரூட் எடுப்போம். இது ஃபேக்டர்ஸாக மாற்றணும் தெரியும் நமக்கு இல்லையா? 4 × 25 100 இல்லையா? 100 இது 20. அப்போ 10 × 10 எவ்வளோ? 100 இல்லையா? 10 + 10 20. இங்கே 4 இருக்கு இல்லையா? அப்போ அந்த 4ஆல் டிவைட் பண்ணிப்போம். டிவைட் பண்ணால் என்ன வருது? 5 2 இது 5 இது 2. அப்போ x + 5/2 இதுவும் x + 5/2. அப்போது இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x + 5 இதுவும் 2x + 5. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னது? ரூட்டு 2x + 5 2x + 5 இல்லையா? இதில் ஸ்கொயரில் எழுதிக்கலாம் இல்லையா? அப்புறம் ஸ்கொயரில் எதுனா 2x + 5 ஹோல் ஸ்கொயர்னால் இந்த ரூட் வெளியே எடுக்கணும்னா மல்டிப்ளை பை 1/2 இல்லையா? 2x + 5 2 × 2 1/2 கேன்சல் பண்ணால் 1. அப்போ 2x + 1 இதோட ஸ்கொயர் ரூட் என்னது? இதுதான். தேங்க்யூ. அப்புறம் இதுலேயே 2.2 சம் பார்ப்போம். இப்போ இந்த 2.2 சம்மில் பாருங்கள், இதை வந்து இந்த 3 டேர்ம் ஸ்கொயர் பண்ணுறது a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் தான் இது வரும் மேக்ஸிமம். இப்போ அதை அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்ம வேலை, சரியா? முதல்ல நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிடலாம். எங்கே பாருங்கள், ஏ இதுதான் ஏ இல்லையா? அப்போது இது எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? இதுதான் 9x³ வருது. x³ வருது ஸ்கொயர், அது சாரி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் இருக்குது இல்லையா? ஏ ஸ்கொயர்னால் 3xன்னு வச்சுக்கலாம். a = 3x. b பாருங்கள் y, அப்போது 4y. சிங்கிறது என்னது பாருங்கள், 5² இல்லையா? 5z. இப்போ என்ன ஃபார்மேட்டில் இது முதல்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. இதுதான் ஃபார்முலா இல்லையா? இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம இதை இந்த வாக்கில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை 9x² + 16y² + 25z² அப்புறம் xy வருது இல்லையா? அப்போ ab அப்போ இங்கே வரும் -24xy அப்புறம் yz இல்லையா? -40yz அப்புறம் +30xz. இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போது எங்கெங்கே மைனஸ் வருதுன்னு பாருங்கள். இங்கேயும் மைனஸ் வருது. அப்போ இது ஃபார்முலா என்னவாக இருக்குன்னா, நான் ஃபார்முலா தான் எழுதுனேன், சும்மா பேசிக் ஃபார்முலா. இதில் ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் நிறையா இருக்குது இல்லையா? 2 இருக்குது இல்லையா? ஒரு ஃபார்முலாவில் இங்கே மைனஸ் வரும், இன்னொரு ஃபார்முலாவில் இங்கே மைனஸ் வரும். எங்கெல்லாம் பி வருதோ அங்கெல்லாம் மைனஸ் வரும். பி வர இடத்துல மைனஸ் வருதுன்னா இங்கே மைனஸ் வரும். சி வர இடத்துல மைனஸ் வருதுன்னா இங்கே மைனஸ் வரும். இங்கே பாருங்கள். ஒரு வேளை இப்போ இந்த ஃபார்முலா திரும்ப எழுதிக்கிறேன் பாருங்கள். a + b - c ஹோல் ஸ்கொயர்னு வச்சுங்க. எங்கள் ஃபார்முலா வரும் a² + b² + c² ஸ்கொயர் ஆனதுனால இந்த மைனஸ் போயிடும். ஓகேங்களா? +2 × ab இங்கே சி வருது இல்லையா? ஒரு சி தான் வருது, அப்போது மைனஸ் வரும். -2bc - 2ca. ஓகேங்களா? ஒருவேளை இங்கே மைனஸ் வருதுன்னு வச்சுங்களேன், என்ன ஃபார்முலா வரும்? a - b + c ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a² b ஸ்கொயர் ஆகுதுனால இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +c² -b இல்லையா? b எங்கே வருது? இங்கே வருது. -2ab - 2bc + 2ca. புரியுதுங்களா? இப்போ எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபார்முலாடா, இந்த ஃபார்முலா -ab - bc. அப்போ இந்த ஃபார்முலா. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 3x - 4y + 5z = பவர் ஸ்கொயர். நீங்கள் அது டவுட் இருக்குதுன்னா அதை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி பார்க்கலாம்?
3x ஸ்கொயர், அதாவது 3x ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 5z ஸ்கொயர், அப்புறம் ப்ளஸ் 2 இன்ட்டு 3x இன்ட்டு மைனஸ் 4y ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 4y இன்ட்டு 5z ப்ளஸ் 2 இன்ட்டு 5z இன்ட்டு இங்கே 3 இருக்கு இல்லையா, 3x. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், பவர்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 9x ஸ்கொயரு, அப்புறம் ப்ளஸ் 16y ஸ்கொயரு ப்ளஸ் 25z ஸ்கொயர், இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா, மைனஸ் 2 3s are 6, 6 4s are 24xy, இங்கே மைனஸ் 24yz ப்ளஸ் 2 4s are 8, 8 4s are 40 இல்லையா, 40. 2 3s are 6, 6 5s are 30, 30zx. அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போது மைனஸ் எங்கே வருதுன்னு கண்டுபிடிக்கத்தான் நம்ம வேலை. ஓகேவா? இங்கே மைனஸு எங்கே வருதுன்னு கண்டுபிடிக்கத்தான் நம்ம வேலை. நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த 3 ஃபார்முலாவும் எழுதினாலே நமக்கு தெரிஞ்சிடும் எங்கே மைனஸ் வருதுன்னு. அப்போ அந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலா வாரியாக நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த சம்மு சால்வ் ஆகிடும் ஈஸியாக. ஓகேங்களா? தேங்க்யூ.